வணக்கம். இந்த ஆடியோ கேட்டுருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் இந்த ஆடியோவை குழந்தைகளுக்காகன்னு ஆரம்பிச்சிருக்கேன். அந்த காலத்தில் பெற்றோர்கள் நம்மளுடைய கல்வி எல்லாமே ஓரளவுக்கு அவங்கவுங்க சார்ந்த மதத்தினுடைய பக்திகளையும் அதனுடைய நுட்பங்களையும் கற்றுக் கொடுக்குற மாதிரியாக இருந்தது. இப்போ பள்ளிக்கூடத்தில் அந்த மாதிரியான ஒரு படிப்பு கிடையாது. ஆற்றுலேயும் ஒரு திடீர்னு நமக்கு ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு ஸ்டேஜு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. நம்ம மக்கள் எங்கெங்கே வேலை கிடைக்கிறதோ எங்கேயோ என்னமோ நோடி போனதில் இந்த மக்களுக்கு என்னென்ன நன்மை இருந்தது, நம்ம என்ன நம்மளுடைய முன்னோர்கள் சேவிச்ச பெருமாள் என்ன, நம்ம என்ன மாதிரியான குலத்தை சேர்ந்தவங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய பெற்றோர்களுக்கோ தாத்தாக்களுக்கோ பாட்டிகளுக்கோ நேரம் இல்லாமல் ஒரு அச்சம் ஒரு திகைப்போடு அவங்களோட வாழ்க்கை போச்சு. அதனால் அவங்களுக்கு அந்தந்த நாள் ஓடுறது, அப்பப்போ குழந்தைகளை படிக்க வைக்கிறது, அதுகளை முன்னுக்கு கொண்டு எப்படியாவது வாழ வைக்கணும், சாப்பாடு துணிமணிக்கு கஷ்டம் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் தான் அவளுக்கு இருந்ததே தவிர நம்மளோட இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், நம்மளதெல்லாம் விட்டு கொடுத்துடாம போகணுங்கிறதெல்லாம் ஒரு சில சார்பு மக்கள் ரொம்பவும் கடுமையாக அதை கண்டினியூ பண்ணாங்க. அந்த தொடர்ந்து கோவிலில் அங்கே இங்கேன்னு அந்த மாதிரியெல்லாம் ஒரு சில பேர் மனுஷா இந்த வேலை வியாபாரம் அந்த மாதிரி போயிட்டா. ஸோ ஏன்னா எடுத்து ஒரு பெரிய கேப் இடைவெளி வந்துடுச்சு. நம்மளுடைய கதைகள், அந்த கதைகள் சொல்கிற தாத்பரியங்கள், அதனுடைய உள்ள அர்த்தங்கள், இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு நமக்கு இப்படி யாருக்குமே தெரியாமல் போனது ஒரு பெரிய கஷ்டம்தான். அதனால் நான் இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன், ரொம்ப ஃப்ரீயாக ஆகிட்டேன். ஒரு காலத்தில் எனக்கு இந்த கதைகள் எல்லாம் இருந்தது. எங்கள் ஸ்கூலில் நாங்கள் படித்த போது மாரல்ஸ் கிளாஸஸ் இருந்தது. நாங்கள் நிறைய சத்விஷயங்கள் எல்லாம் படித்தோம். அப்புறம் எங்களுக்கு டைம் நிறையவே இருந்தது. ஆற்று வாசலில் இருக்கிற கோவில்களில் நடக்கிற கச்சேரிகள், காலட்சேபங்கள் அதெல்லாம் கேட்குறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கெல்லாம் கிடச்சிது நிறைய. நாங்கள் எந்த டியூஷன் கிளாஸ்க்கும் ஓடலை, ஏதோ இருக்கிறத படித்தோம். அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்ததுனால பொம்பு நாட்டிகளுக்கு எஸ்பெஷலி என்ன உடனே இப்போ ஒரு மினிமம் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. அதனால் அந்த பொம்பு நாட்டி குழந்தைகள் எதுலேயும் போட்டி போட்டுண்டு எல்லாம் படித்து அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்னு அனுப்புங்கிற அவசியம் எல்லாம் என் காலத்தில் இல்லாமல் இருந்தது. அதனால் நாங்கள்லாம் நிறைய டைம் இருந்தது கோவில்களுக்கு, ஆற்றுல வாசலில் நடக்கிற காலட்சேபம். அப்போ டிவியோ ரேடியோவெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் கிடையாது. பட் கோவில் வாசல் அதை நம்மளுக்கு ரொம்பவும் திருப்தி பண்ணி கொடுத்தது. மண்டபங்கள்லாம் இருந்தது. அந்த மண்டபங்களில் பஜனை மடங்கள், அங்கெல்லாம் நிறைய பஜனைகள் நடக்கும், ஐயப்ப பூஜை நடக்கும், அந்த மாதிரி பலதும் நடக்கும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அதெல்லாம் விடாமல் போகிறதுக்கும் கூட்டுண்டு போகிறதுக்கும் தாங்களே போகிறதுக்கும் தாய்மார்கள் நிறைய நிறைய பண்ணாவா. அது ஏன்னா வேறு பொழுதுபோக்கு ஆற்றுல கிடையாது. தலை பண்ணி முடிச்சாச்சு, சாப்பிட்டுட்டோம். சாயந்தரம் குழந்தைகளெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்தாச்சு, 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு ஆகிடும் அந்த நாள்லெல்லாம். அப்படிலாம் இருந்தால் அதுக்கப்புறம் 7லேருந்து கதை ஆரம்பிக்கும், 7லேருந்து 8, சில சமயம் மத்தியான வேலையில் அப்படிலாம் நடக்கிற கதையெல்லாம் எங்களை கூட்டின்னு போய் நாங்கள் நிறைய கதை கேட்டு வளர்ந்துருக்கோம். என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் கூட பெட் டைம் ஸ்டோரியாக நான் நிறைய கதைகள், என்னென்ன துருவன் கதையோ அந்த கதையோ ஆழ்வார்கள் கதையோ நாயன்மார்கள் கதையோ அப்படி எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து நாங்கள் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கோம். இப்போது என்னுடைய பேத்திகள் என்னுடைய பேரன்கள்லாம் வரும்போது என் குழந்தைகளுக்கு இதுக்கெல்லாம் எதுக்குமே டைம் இல்லாத மாதிரி எங்களுக்கு தோன்றுறது. அதுகள் வேலைக்கு ஓட வேண்டியதாக இருக்குது, தாங்களே தங்களுடைய எல்லா வேலைகளையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இந்த முன்னளவுக்கு பண கஷ்டங்கள் இல்லை, ஆனால் 2 பேர் உழைக்க வேண்டியிருக்கு, 2 பேரும் பல கிளாஸுக்கு குழந்தைகளை கூட்டின்னு போக வேண்டியிருக்கு. பல விஷயங்கள் அவளுடைய மூளையில் ப்ரீ ஆக்குப்பை அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை தான் நான் யூஸ் பண்ண முடியும். அவங்க மூளையெல்லாம் பயங்கர ப்ரீ ஆக்குப்பைடாக இருக்கிறதுனால இப்போ நாங்கள் தாத்தா பாட்டிகள் மறுபடியும் ஐ திங்க் நாங்கள் இதை எடுத்துட்டு குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். ஸோ என் பேத்திக்கு நான் தினம் நைட்டு பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லி கொடுக்கறது தான். அதெல்லாம் அவள் நிறைய கேள்வியெல்லாம் திருப்பி என்னை கேட்பா, நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுப்பா. 6 வயசு குழந்தை அவள். ஸோ அவளுக்கு தமிழும் நல்லா டெவலப் ஆகுது நான் சொல்கிறதுனால. நான் அதனால் நினச்சேன்,
சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு ஆடியோ போடுவோமே, என்ன எல்லாரும் கேட்கலாம். இப்போ குழந்தைகள் மட்டும் இல்லை, தெரியாத பெரியவா எத்தனையோ பேர் இருக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆற்றுல நாங்கள் தழிகையில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இருந்தாலும் கூட வந்துட்டு ஏதோ ஒன்று புதுசாக வருதுன்னா உடனே போய் ஒரு யூடியூப்பை நோண்டுறது இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கோம். நான் தெரியாதுன்னா குறையெல்லாம் சொல்லலை. பட் நீங்களும் கேட்டு உங்களுக்கு குழந்தைகளுக்கு இன்னும் அதுகளுக்கு புரியிற மாதிரியான படியிலையோ நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணமாக இருக்குது. அதனால நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக அவளுக்கு புரிகிற மாதிரியான மொழியில் முதல்ல தமிழில், அப்புறம் அதையே அப்படியே இங்கிலீஷ்லங்கிற மாதிரி நான் முதல்ல நாயன்மார்கள் 64 கதை இருக்குது. 64 அதிசயங்கள் செஞ்சார் மதுரையில் சுந்தரேசர் மீனாட்சி. அந்த நாயன்மார்களுடைய கதையிலேருந்து தான் நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டுருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒன்றுனா கூட இது ஒரு 2 மாதம் 2.5 மாதம் ஆகும். அந்த மாதிரி நாயன்மார்கள் கதை, ஆழ்வார்கள் கதை, அப்புறம் எத்தனையோ கோவில்கள், துருவன் கதை இருக்குது, எத்தனையோ கதைகள் நம்மளுடைய இதில் இருக்குது. அந்த கதைகளெல்லாம் படிக்க 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 நாம் எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையெல்லாம் அந்த நல்ல மனுஷா வாழ்ந்திருக்கா, அது மூலமாக அவளுடைய நம்பிக்கைகள்லாம் எப்படி பலம் பெற்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலான்றது என்னுடைய எண்ணம். இந்த சிறு முயற்சி இதில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா கூட நீங்கள் எனக்கு நான் என்னுடைய இமெயில் ஐடி தரேன். நீங்கள் எனக்கு ஃபீட்பேக்கு கூட கொடுக்கலாம். ஸோ தட் நானும் என்ன தப்போ என்னமோ அதெல்லாம் திருத்திக்க முடியும். குடும்பமான வரைக்கும் நான் ஒரு புரிகிற மாதிரியான மிக தூய தமிழில் பேசலைன்னாலும் புரிகிற மாதிரியான தமிழ், அதே சமயம் கொச்சையாக இல்லாத தமிழாக பேசினா அந்த குழந்தைகளுக்கும் தமிழ் வளரும். அந்த மாதிரி பேச முயற்சி பண்ணுறேன். அது குழந்தைகளுக்கு 100% புரியல ஒரு வேளைனாக்கா, பேரண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவளுக்கு இதுனா இது அர்த்தம், அதுனா அது அர்த்தம்னு தமிழையும் அவள் டெவலப் பண்ணிட்டா மாதிரி இருக்கும். அதே சமயம் கதைகள் எல்லாமே தெரிஞ்சுட்டா மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.